வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, சிந்தனையாளர்களே, இதுகாரம் நாம் ஜோதிட ஞானத்திலே அடிப்படையான ஜோதிட சிந்தனைகள், தத்துவங்களை எல்லாம் பார்த்து அதன் பின் 9 கோள்கள், அதாவது ஜோதிடத்தில் நாம் மனிதர்களோடு நேரடியாக அலைத்தொடர்பு இருக்கக்கூடிய 9 கோள்களை, அதனுடைய தன்மைகளை ஒவ்வொன்றாக நாம் விரிவாக பார்த்தோம். இப்போது இந்த கோள்கள் எப்பொழுது அதனுடைய தன்மையை நம்மிடம் வெளிப்படுத்தும் என்று பார்த்தால், 2 இடங்களில் இந்த கோள்கள் நம்மோடு நேரடியாக அலை தொடர்பு கொண்டு அதனுடைய அந்த பாதிப்புகளை நமக்குள்ளாக ஏற்படுத்தும். எப்படி என்று சொன்னால், இந்த 12 பாவங்கள் என்று இருக்கிறது. நாம் இந்த ராசி 12 ராசிகள் என்று போட்டிருக்கிறோம் அல்லவா? அதில் 12 ராசிகள் என்பது பொது தன்மையாக அது பிரிக்கப்பட்டிருக்கக்கூடியது. அதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகள், அது எப்படி பிரிக்கப்பட்டதுங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். அதாவது நமது பூமியை மையமாக வைத்துக்கொண்டு இந்த பிரபஞ்சத்தை நாம் எப்படி பார்க்கிறோம்? அதை வட்டமாக அதை பிரிக்கின்றோம். பிரிக்கும்போது எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, 27 பாகமாக பிரிக்கிறோம். 27 பாகம். அப்படி அந்த 380 டிகிரியை 27 பாகமாக பிரித்து அப்போ 27 நட்சத்திரங்கள் என்று கொண்டு வந்து விடுகிறோம். அதில் அந்த நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டு 12 ராசிகள் என்பது வருகிறது. இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம்னு வச்சுக்கிறோம். 4 பாதம்னு வச்சுட்டு ஒரு ராசிக்கு மொத்தம் 9 பாதங்கள். அப்போ அதில் எப்படினாலும் என்ன ஆயிரும், 3 நட்சத்திரம் வந்துடும். அதில் ஒரு நட்சத்திரம் வந்து அது 4 பாதம் முழுசாக வராது. சில இடங்களில் ஒரு நட்சத்திரம் முழுமையான 4 பாதங்கள் இருக்கும். மற்ற இதில் வந்து 3, 2ன்னு வரும். ஆக மொத்தம் 9 பாதங்களை வைத்து ஒரு ராசி என்றும், அப்படி மொத்தமாக 12 ராசிகள், இதை 108 பாதங்கள் அப்படின்னு நாம் பிரித்து வச்சுருக்குறோம். இதைத்தான் நாம் வந்து 108 அஷ்டோத்திரம் என்றெல்லாம் நம்ம சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அஷ்டோத்திர மந்திரம் சொல்கிறது எல்லாமே இதை அடிப்படையாக கொண்டு தான் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். சரி, இப்போது அப்படி அந்த ராசிகள் இருந்தாலும் இது வந்து பொதுப்படையாக இந்த ராசிகள் என்பது காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் நம்ம பொதுவாக பிரிச்சிருக்கிறோம். ஆனால் ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் என்று எடுத்துக்கொண்டால் அது இந்த 12 ராசிகளில் அது எப்படி கணக்கிடப்படும்னா, ஒரு தனி மனிதன் பிறந்த நாள், பிறந்த நேரம், பிறந்த நிமிடம், அதாவது நிமிடம், அந்த செகண்டு முதற்கொண்டு அந்த துல்லியமான அந்த நேரம் என்பது இந்த 12 ராசிகளில் எந்த ராசியில் விழுகிறது என்பதை வைத்துத்தான் லக்கினம் என்று நாம் சொல்லுகிறோம். அப்போ லக்கினம் என்பது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், ஒரு ராசிக்கு 2 மணி நேரம். அதாவது எதிலிருந்து கணக்கிடப்படும் என்றால் சூரிய உதயத்திலிருந்து. சூரிய உதயம் என்பது எங்கு தொடங்கும் என்றால் மேசம் என்பதில் தொடங்கும்.
அங்கேருந்து 2 மணி நேரம் அப்படின்னு அப்படி பார்த்தோம்னா அந்த 12 ராசிகளில் 24 மணி நேரம். அப்போ ஒரே நாளில் 24 மணி நேரத்தில் இந்த 12 லக்கினங்களும் அங்கு பிரித்து வைத்திருக்கப்பட்டிருக்கும். அதில் எந்த நேரத்தில் நாம் பிறக்கிறோமோ அந்த நேரத்தில் எந்த ராசியில் லக்கினம் விழுகிறதோ அந்த ராசியை நாம் என்ன சொல்கிறோம், லக்கினம் என்று சொல்லுகிறோம். அப்போ இதில் இந்த லக்கினம் என்பது தான் மிக மிக முக்கியமானதாக நாம் பார்க்கப்படக்கூடியதாக இருக்கிறது. இப்போது இந்த லக்கினம் என்பதை 1ஆம் பாவமாக எடுத்துக்கொள்ளும். பாவம் என்று இந்த 12 பாவங்கள் என்று சொல்கிறோம் அல்லவா, இந்த லக்கினம் என்பது தான் 1ஆம் பாவம். அது யாருக்கு? அவருக்கு அந்த இடம்தான் 1வது இடம். அதே 2 மணி நேரம் கழித்து ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அது அடுத்தது 1ஆம் இடமாக போயிடும். அப்போ இந்த லக்கினம் என்பது 12 இடங்களிலும் மாறி மாறி ஒரே நாளில் விழுவதனால் ஒரே நாளில் பிறந்த குழந்தையாக இருந்தாலும் அவர்கள் இந்த 12 லக்கினங்களில் ஏதாவது ஒரு லக்கினங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். அதனால தான் ஒரே நாளில் பிறந்த நாள் என்பது ஒன்றாக வந்தாலும் அவருடைய ஜாதகத்தில் லக்கினம் என்பது மாறிக்கொண்டிருக்கும் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்துருந்தோம். மீண்டும் அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். இருந்தாலும் 2 மணி நேரத்துக்கு உள்ளே பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஒரே லக்கினமாகத்தான் இருக்கிறது என்பதை நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம். இப்போது அந்த 2 மணி நேரத்தில் ஒரு குழந்தைகள் பிறக்கிறது, லக்கினம் அதே லக்கினமாக இருக்கிறது. அந்த மற்ற கோள்கள் இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் அப்படியே தான் இருக்கும். அப்போ ஜாதகம் ஒரே மாதிரி இருப்பது போல தோன்றும். அப்போ 2 மணி நேரத்துக்குள்ளாக பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லோரும் ஒரே மாதிரியான வாழ்க்கை முறையை வாழ்கிறார்களா, ஒரே மாதிரியான விளைவுகள் வருகிறதா என்று பார்க்கும்போது அங்கு வேறுபாடு இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரே லக்கினம், ஒரே கோள்களின் நிலை, ராசி ஒன்றாகத்தான் இருக்கும். ஏன்னா அன்றைக்கி முழுவதும் சந்திரன் மாறப்போகிறதில்லை. அப்போ அந்த ராசி அதே தான் இருக்க போகுது. அதே ராசி, அதே லக்கினம், அதே 7.5 சனி, அதே அஷ்டமத்து சனி, அதே கோள்களினுடைய இருப்பு எந்தெந்த இடத்துல இருக்குங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கிறது. 2 மணி நேரத்தில் 50 குழந்தைகள் பிறந்ததுன்னு வச்சுக்குவோம். தமிழ்நாட்டில் 50 குழந்தைகளுக்கும் ஒரே ஜாதக நோட்டு தானே இருக்கும். அப்போ 50 குழந்தைகளும் ஒரே மாதிரி அதனுடைய விளைவுகள் வருகிறதானா இல்லையே. அப்போ இந்த இடத்தில் நாம் லக்கினம் என்பதை பொதுவாக இப்போ துலா லக்கினம் என்று சொன்னால் துலா லக்கினம் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லிடலாமான்னா அப்படி நம்ம சொல்லக்கூடாது. அப்போ அதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா அதை அந்த லக்கினத்திலே அந்த லக்கினத்தில் எத்தனை டிகிரி இருக்குது, ஒரு ராசியை எத்தனை டிகிரியாக பிரிச்சுருக்குறோம், 30 டிகிரியாக பிரிச்சுருக்குறோம். 30 டிகிரியாக பிரித்து அப்போ ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு 13 புள்ளி சம்திங் அப்படி வரும் அந்த டிகிரி. இப்போ 30 டிகிரியாக பிரிச்சுருக்குறோம். இப்போ இந்த 2 மணி நேரம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உதாரணமாக 8 மணியிலேருந்து 10 மணி வரைக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ராசி ஏதோ உதாரணத்துக்கு துலாம் ராசின்னு வச்சுக்கோ, 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த 2 மணி நேரத்தில் 30 டிகிரியை கடந்து அந்த லக்கினம் மாறிக்கொண்டே இருக்கும் அல்லவா. அப்போ 9 மணிக்கு அப்படின்னு சொன்னோம்னா அது 15 டிகிரியில் இருக்கும். 9 மணியை தாண்டிடுச்சுன்னு சொன்னோம்னா 16 டிகிரி, 17 டிகிரி, 18 இப்போ அந்த டிகிரி மாறிக்கொண்டே இருக்கும் அல்லவா. அப்போ இந்த 2 மணி நேரத்தில் எந்த நேரத்தில் அது பிறந்தது அப்படிங்கிறத, எந்த டிகிரியில் பிறந்தது அப்படிங்கிறத நம்ம கணக்கெடுத்து அந்த டிகிரி இருக்கிறது அல்லவா,
அந்த டிகிரியை பாவமுனை என்று சொல்கிறோம். பாவமுனை, அதுக்கு பேர் பாவமுனை என்று சொல்கிறோம். பாவமுனைனா அந்த டிகிரிக்கு பாவமுனை என்று நாம் சொல்கிறோம். சரி, இப்போது அந்த டிகிரியில் இருக்கிறதுக்கும் அதுக்கு முதல் டிகிரியில் இருக்கிறதுக்கும் வேறுபாடு படுத்தி பார்க்கக்கூடிய அளவுக்கு நாம் துல்லியமாக இந்த கணக்கீடுகளை செய்ய வேண்டும். அப்படி பார்த்தால்தான் இந்த ஒரே 2 மணி நேரத்துக்குள்ளே இருந்த பிறந்த குழந்தைகளினுடைய அந்த பலன்களை நாம் வேறுபடுத்தி துல்லியமாக பார்க்க முடியும். அப்போ அந்த அடிப்படையில் இப்படி துல்லியமாக பார்க்கறது டிகிரியை அப்படிங்கிறதுக்கு நமக்கு எது உதவுகிறது அப்படின்னு சொன்னோம்னா துல்லியமான நேரம் என்பது உதவுகிறது. அந்த துல்லியமான நேரத்தை மட்டும் வைத்து அந்த டிகிரியை நம்ம 30 டிகிரி எந்த டிகிரிங்கிறத கண்டுபிடிச்சிடுறோம் என்று சொன்னாலும், அது மட்டும் இல்லாமல் ஜோதிடத்தில் அந்த லக்கினத்தினுடைய பாவமுனை புள்ளி இருக்கிறது அல்லவா, அந்த புள்ளியை கண்டுபிடிப்பதற்கு நாம் அந்த பிறந்த இடம் என்பதையும் அதில் முக்கியமாக கணக்கெடுக்கிறோம். ஒரே நேரமாக இருக்கலாம். இப்போ 8 மணி 50 நிமிடம் 30 நொடி 32 நொடி இப்படி கணக்கு கரெக்டாக வச்சுக்குவோம். அப்படி இருந்தாலும் அது சென்னையில் ஒரு குழந்தை பிறக்கிறது, மும்பையில் ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் அங்கேயும் என்னாகும், சற்று வேறுபடும். அதையும் வேறுபடுத்தி துல்லியமாக அதை கணக்கீடு செய்யணும். அந்த கணக்கீடு செய்கிறதுக்கு தான் நாம் என்ன பண்ணுறோம், பிறந்த இடம் என்பதை பார்க்கிறோம். பிறந்த இடம் என்பதை வைத்து அந்த பிறந்த இடம் இந்த அட்சரேகை தீர்க்கரேகை என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த அட்சரேகை தீட்சரேகை, அதாவது தீர்க்கரேகை என்பதை லாங்கிடியூட் என்று சொல்லுகிறோம், அட்சரேகை என்பதை லேட்டிடியூட் என்று சொல்லுகிறோம். இப்போது லாங்கிடியூட் தீர்க்கரேகைனா என்ன அப்படிங்கணும்னா, கிழக்கு மேற்காக, அதாவது ஒரு பூமி உருண்டையில் அந்த உருண்டையில் கிழக்கு மேற்காக அதை சுற்றி சுற்றி வரக்கூடிய அந்த ரேகைகள் என்பது தீர்க்க ரேகை. மேலே நார்த்து கீழே சவுத்து, இப்போ ஒரு பூமியை எடுத்துட்டோம்னா மேலே நார்த்து கீழே சவுத்து, வலது பக்கம் ஈஸ்ட்டு இடது பக்கம் வெஸ்ட்டு, அப்படி தான் நம்ம அந்த மேப்பை பார்ப்போம். அப்போ நார்த்து சவுத்து மேலேயும் கீழேயும் வரக்கூடிய ரேகை என்பது அட்சரேகை என்று சொல்லுகிறோம், அதாவது லேட்டிடியூட் என்று சொல்லுகிறோம். இந்த குறுக்காக போகக்கூடியது தீர்க்கரேகை லாண்டிடியூட் என்று சொல்லுகிறோம். அப்போ அந்த மாதிரி வரும்பொழுது அதில் எந்த ரேகையில் அது இருக்குது, அந்த ஊர் இருக்குது அப்படிங்கிறதையும் வச்சு இந்த பாவ முனை என்பது கணக்கிடப்படுகிறது. இப்போ உதாரணமாக சென்னைன்னு வச்சுக்கோமே, சென்னை அப்படிங்கிறது அந்த லாங்கிடியூடுன்னு சொல்ல தீர்க்க ரேகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அது 13 டிகிரியில் அந்த சென்னை என்பது அமைஞ்சிருக்கு. இப்போது சென்னை 13 டிகிரியில் இருக்குன்னாலும் மும்பை எப்படி இருக்கும், அதுவும் ஓரளவுக்கு ஒட்டி தான் இருக்கும். அந்த அதாவது தீர்க்க ரேகை அப்படிங்கிறதுல மும்பையும் இதுவும் ஒரு டிகிரி, அந்த ஒரு அரை டிகிரி அவ்வளோதான் வித்தியாசம் இருக்குமே தவிர ரொம்ப வித்தியாசம் இருக்காது. ஆனால் இப்போது சென்னை என்பது இந்த அட்சரேகையில் 80 டிகிரியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பொதுவாக சென்னை தீர்க்க ரேகையில் 13 டிகிரி இருக்கும், 13 புள்ளி சம்திங் இருக்கும், அட்சரேகையில் 80 டிகிரி இருக்கும். இப்போ மதுரை 78 77 இருக்கும், சென்னை 80 இருக்கும். இது இந்த அட்சரேகையில். ஆனால் இப்போ இந்த அட்சரேகை அப்படிங்கிறது மும்பைக்கும் அந்த சென்னைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய வேறுபாடு வரும். இப்போ மதுரைக்கும் சென்னைக்குமே கிட்டத்தட்ட 3 டிகிரி வித்தியாசம் வருது இந்த அட்சரேகையில். அப்போ
அங்கே மும்பைக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ வித்தியாசம் வரும். இப்போது இந்த அட்சரேகை என்பதை அடிப்படையாக கொண்டு நாம் என்ன பண்ணுறோம், இந்த 12 ராசிகளிலும் எந்தெந்த கோள்கள் எங்கெங்கே இருக்கிறது, எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த அட்சரேகையை கொண்டு தான் நாம் நிர்ணயம் செய்கிறோம். அப்போ மும்பையில் இருக்கிற குழந்தைக்கு ஒரு கிரகம் ஒரு ராசியில் எந்த டிகிரியில் இருக்குது அப்படிங்கிறது, சென்னையில் பிறந்த குழந்தைக்கு அதே ராசியில் அந்த கிரகம் இருக்கிற அந்த டிகிரி மாறும். ஏன்னு கேட்டால் அந்த கோள்கள் இந்த 12 இடத்துல எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத தீர்மானம் செய்யக்கூடியது இந்த லாட்டிடியூடு என்று சொல்லக்கூடிய அட்சரேகையை வைத்துத்தான் தீர்மானம் செய்கிறோம். இந்த லக்கின புள்ளி அந்த பாவ முனை அப்படிங்கிறத எதை வச்சு பண்ணுறோம், தீர்க்க ரேகையை வைத்து நாம் முடிவு செய்கிறோம். அப்போ இந்த தீர்க்க ரேகை அப்படிங்கிறது அந்த லக்கின புள்ளி என்பது இப்போ ஒரு நாட்டில், இப்போ இந்தியாவில் ஓரளவுக்கு அது சமமாக ஓரளவுக்கு ரொம்பவும் வித்தியாசம் வந்துடாது. அந்த லக்கின புள்ளி அவ்வளோ வித்தியாசம் வந்துடாது, கொஞ்சம் ஆனால் வித்தியாசம் இருக்கும். இப்போ டெல்லிக்கும் மதுரைக்கும் எடுத்துட்டோம்னா வித்தியாசம் இருக்கத்தான் செய்யும். அப்போ அதை கொண்டு அந்த லக்கின புள்ளியே கொஞ்சம் மாறுகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நாம் அதே இப்போது டெல்லியில் ஒரு குழந்தை பிறக்குது, மதுரையில் ஒரு குழந்தை பிறக்குது. டெல்லியில் இருக்கக்கூடிய தீர்க்க ரேகையினுடைய அந்த டிகிரியை நம்ம இங்கே போட்டு கால்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா 2 ஜாதகமும் ஒரே ஜாதகம் மாதிரி ஆக்கிவிடலாம், ஒரே மாதிரி ஆக்கிடலாம். டெல்லியில் பிறந்த குழந்தை ஜாதகமும் மதுரையில் பிறந்த குழந்தை ஜாதகத்தையும் ஒரே மாதிரி ஆக்கிடு. எப்படி ஆக்குறது அப்படின்னோம்னா, மதுரையில் இருக்கக்கூடிய அந்த தீர்க்க ரேகையினுடைய டிகிரியை டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை அதுக்கு என்ன பண்ணிடுறது, அந்த அந்த டிகிரியை நம்ம மாற்றி கம்ப்யூட்டரில் போட்டு உள்ளே நம்ம ஜாதகத்தை போட்டோம்னா 2 ஒன்றா வந்துடும், லக்கின புள்ளி ஒன்றா வந்துடும். ஆனால் என்ன ஆயிரும், இது மாறிடும். எது மாறிடும், இந்த கோள்கள் இருக்கக்கூடியது மாறி போயிடும். ஆக ஒரே மாதிரி 2 ஜாதகத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது மிக 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 கடினம். சில பேர் இந்த லக்கினத்தை மட்டும் மாற்றி போட்டுட்டு அதை ஒரே மாதிரி காமிக்கலாம், இல்லை வேறுபடுத்தி காமிக்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. நீங்கள் அதை மட்டும் இல்லை, இந்த துல்லியமாக கணக்கீடு செய்வதில் ஒவ்வொரு கிரகங்களும் இந்த அட்சரேகையின் அடிப்படையில் அது மாறுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பாருங்கள், இப்போ அட்சரேகை அந்த லாட்டிடியூடு அப்படிங்கிறது சென்னையில் 80 டிகிரி இருக்குதுன்னு சொல்கிறோம். இதே மலேசியாவில் கோலாலம்பூரில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு அங்கே எப்படி இருக்கும், லாட்டிடியூடு 108 டிகிரி இருக்கும். 108 டிகிரி இருக்கும்னா இப்போ இங்கே 80 டிகிரிக்கு அங்கே 108 டிகிரி இருக்குது. சூரிய உதயமே 2.5 மணி நேரம் வித்தியாசப்பட்டுரும். எதுக்கு, கோலாலம்பூருக்கும் சென்னைக்கும் 2.5 மணி நேரம் சூரிய உதயமே வித்தியாசப்படுது. அப்போ அப்படி வித்தியாசப்படும்போது இந்த கோள்களில் ஒவ்வொரு இடத்துலையும் எங்கெங்கே இருக்குதுன்னு போடுறதில் இருக்கக்கூடிய 9 கோள்களினுடைய இடமும் அதனுடைய டிகிரியும் மாறிவிடும். அப்போ நீங்கள் மலேசியாவில் பிறந்த குழந்தையும் சென்னையில் இருக்கக்கூடிய பிறந்த குழந்தையும் நாம் வித்தியாசப்படுத்தி அதை நாம் என்ன பண்ணணும், ஜாதகத்தை கணிக்க வேண்டும் அப்படிங்கிறது உண்மை. ஆக அதனால தான் இந்த பிறந்த இடம் என்பது மிக 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 முக்கியமானதாக இருக்கிறது. அமெரிக்காவில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ எப்படி இருக்கும், சூரிய உதயம் 12 மணி நேரம் வித்தியாசமாகி போகும். அப்போ எவ்வளவு மாற்றம் வரும். அப்போ ஒரே லக்கின புள்ளி இருந்தாலும் ஒரே நேரமாக இருந்தாலும் அந்த பிறந்த இடம் என்பது மாற்றத்துக்குரியதாக இருக்கிறதுனால அந்த இப்போ மலேசியாவில் கோலாலம்பூரில் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அங்கே இருக்கக்கூடிய நேரத்துக்கு தான் நாம் என்ன பண்ணுவோம், ஜாதகத்தை கணிப்போம். அப்போ அங்கே இருக்கிற நேரத்தை போட்டுட்டு
நீங்கள் இந்த லாங்கிடியூடு லாட்டிடியூடு நீங்கள் இதை போட்டிங்கன்னா சில பேர் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய நேரத்தை வச்சுக்கிட்டு அந்த குழந்தை வேலை பார்க்க தான் அங்கே போயிருக்காங்க, அவங்க சொந்த ஊர் வந்து இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொந்த ஊரை பிறந்த ஊர்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஜாதகம் சரியாக வராது. அப்போ என்ன பண்ணணும், இந்த லாங்கிடியூடு லாட்டிடியூடு அந்த இடத்தை நாம் கணக்கீடு செய்து ஜாதகத்தை கணிக்க வேண்டும். அப்போ தான் முடியும். இப்போ சாதாரணமாக முன்னாடி பாரம்பரியத்தில் கணித்தவங்கெல்லாம் சும்மா அதாவது இந்த 2 மணி நேரத்துக்குள்ளே இதுதான் லக்கினம்னு கணித்தாங்க. வெளிநாட்டில் பிறந்த குழந்தைக்கெல்லாம் எங்கே வச்சு கணித்தாங்க, எதை வச்சு கணித்தாங்க? அப்போ எல்லாம் இந்த அளவுக்கு அதை இதை கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை. அப்போ எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க இந்த ஊரை வச்சே கணிச்சிட்டாங்க. இப்போ இது துல்லியமாக கணிக்கக்கூடிய ஒரு இது வரும்பொழுது இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு இந்த லாங்கிடியூடு லாட்டிடியூடெல்லாம் கணக்கெடுக்கக்கூடிய அளவுக்கு பஞ்சாங்கங்கள்லாம் வந்துருச்சு. இப்போ சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப துல்லியமாக எடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ சாஃப்ட்வேரில் ஒரு நாடு போட்டோம்னா எந்த நாடுன்னு போட்டுறணும், முதல்ல எந்த நாட்டில் எந்த மாகாணம்னு போடணும், எந்த மாகாணத்தில் எந்த ஊருன்னு போடணும். இந்த 3ஐயும் போட்டோம்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் எல்லா மாகாணங்களிலும் எல்லா ஊர்களும், பெரும்பாலான ஊர்கள், அதாவது ரொம்ப சின்ன கிராமம்னா அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஊரை போட்டோம்னா சாஃப்ட்வேரு அதுக்கு அந்த ஊருக்கு இருக்கக்கூடிய லாங்கிடியூடு லாட்டிடியூடு காட்டுது. அப்போ அதையும் அடிப்படையாக வைத்து நாம் இதை கணக்கீடு செய்கிறோம் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்படித்தான் முதல்ல லக்கின புள்ளி என்ற பாவ முனையை நாம் என்ன பண்ணுறோம், உறுதி செய்கிறோம். இப்போது இந்த 12 பாவங்களில் இந்த லக்கினம் என்பது தான் மிக மிக முக்கியம் என்று சொல்லுகிறோம். என்னன்னு கேட்டால் இது என்னாச்சு, இந்த பாவங்கள் அப்படிங்கிறது தனி மனிதனுடைய பிறந்த இடம் பிறந்த நேரத்தை அடிப்படையாக கொண்டது அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிறோம். சரி, இந்த லக்கின புள்ளின்னு சொல்லிட்டோம் இல்லையா, லக்கின புள்ளின்னு சொல்லும் பொழுது இப்போது சாதாரணமாகலாம் இந்த பாரம்பரியத்தில் பார்க்கும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, லக்கினம் இருக்குது, லக்கினம் இப்போ துலா லக்கினம்னு வச்சுக்கோமே, துலா லக்கினத்தில் அந்த லக்கினம் இருந்த இடம் வந்து 30 டிகிரியில் 27வது டிகிரியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, இப்போ துலா லக்கினத்தில் 15ங்கிறது வந்து மையமாக இருக்குது, 15ஐயும் தாண்டி எங்கே போயிடுச்சு, 27 டிகிரி போயிடுச்சு, இந்த 3 டிகிரி தான் இங்கே மிச்சம் இருக்குது. அப்போ அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, இது துலா லக்கினமாக இருந்தாலும் இது என்ன பண்ணிடுவாங்கன்னா, இந்த துலா லக்கினத்துக்கு உரிய அந்த லக்கின அதிபதிக்குரிய குணாதிசயங்கள்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, பொதுவாக இந்த லக்கினம் எங்கே அமைகிறதோ அந்த லக்கினத்துக்கு உரிய அந்த இடத்துக்குரிய கிரகம் எதுவோ, அந்த கிரகத்துக்குரிய குணாதிசயங்கள் எதுவோ, அந்த குணாதிசயங்கள் அந்த லக்கினத்தை உடையவர்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு முதல் ஜோதிட விதி. பொதுவாக ஒரு ஜோதிட ஜாதகத்தை பார்த்த உடனே முதல்ல லக்கினத்தை பார்த்தோடனே இந்த லக்கின அதிபதியை வைத்துக்கொண்டு இவர் இப்படித்தான் இருப்பார் அப்படின்னு அவரை பொதுவாக அவருடைய குணாதிசயத்தை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், சொல்லிப்படலாம். அப்படி வரும்போது இந்த பாரம்பரியத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ 27 டிகிரியில் இருக்குது. இப்போ துலா லக்கினம்ங்கிறது வந்து துலா ராசிக்கு உரிய கிரகம் எது, அது சுக்கிரன். இப்போது இந்த ராசிக்காரர் சுக்கிரனுடைய குணாதிசயங்களை கொண்டிருப்பாரா, ரொம்ப அழகுபடுத்திக்குவாரா, அப்படியே ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படி நீட்டாக போடணும்னு நினைப்பாரா, இது எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு நினைப்பாரா, அப்படியே ரசிக்கணும்னு நினைப்பாரா, ரசித்து சாப்பிடணும், இப்படி இந்த சுக்கிரன் சார்ந்த அந்த குணாதிசயங்கள்னு ஒன்று இருக்கும் இல்லையா, இப்படி தான் இவர் இருப்பார் அப்படின்னு சொல்லணும் இல்லையா. என்ன பண்ணிடுறாங்கன்னா 15 டிகிரியில் அவர் பிறந்திருந்தான்னு வச்சுக்கோங்க துலாமில், அப்போ சுக்கிரனுடைய குணாதிசயங்கள் தான் இவருக்கு முழுக்க இருக்கும் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. ஆனால் 27 டிகிரி 28 டிகிரியில் வந்த உடனே என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஒரு 3 டிகிரி தானே இங்கே இருக்குது, மிச்சமெல்லாம் அங்கிட்டு போயிடுதில்ல, எங்கள் விருச்சிகத்துக்கு போயிடுது. விருச்சிகத்துக்குரியவர் யார், செவ்வாய். ஒன்று என்ன பண்ணிடுறாங்க, சுக்கிரனுடைய குணாதிசயங்கள் கொஞ்சத்தை சொல்லிவிட்டு
இவருக்கு அதிகமாக செவ்வாயினுடைய குணாதிசயம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவர் முரட்டுத்தனமான ஆள், சுள்ளுன்னு கோபம் வரும், வீரமான ஆள், உடம்பு அப்படி இருக்கும். இப்போ இந்த உடல் அமைப்புங்கிறதே இந்த லக்கினத்தை அடிப்படையாக வச்சு தான் சொல்கிறது. இப்போ இங்கே சுக்கிரனை வச்சு சொல்கிறதா செவ்வாயை வச்சு சொல்கிறதா குழப்பம் வந்துடுச்சா? குழப்பம் வந்துடுச்சு. அப்போ இப்படி அதில் பக்கத்தில் இது கடைசியில் இருக்கிறனால பக்கத்தையும் சேர்த்துக்கிறது அப்படின்னு இவங்க சொல்லிடுறாங்க. ஆனால் அது சரியாக வருமா என்று பார்த்தால் அது பொதுவாக சரியாக வருவதில்லை. லக்கணம்தான் முக்கியம்னு சொல்கிறோம். லக்கணத்தை வைத்து ஒருவருடைய ஒட்டுமொத்த அவருடைய குணாதிசயங்களையும் அவருடைய உடல் நிலையையும் சொல்ல முடியும் அப்படிங்கிறது இப்போ நாம் தெரிஞ்சுக்குவோம். அதாவது லக்கணம் என்பது ஒரு மனிதனுடைய ஆயுள், ஆரோக்கியம், தனித்தன்மை, சுய அறிவு, இந்த மாதிரி அவருடைய இண்டிவிஜுவலாக அவரை பற்றிய ஒரு மனுஷனை பற்றி அப்படின்னு சொன்னோம்னா லக்கணத்தை வச்சு சொல்லிப்பலான்னு வச்சுங்க. அப்போ இங்கே இப்படி சொல்லக்கூடாது. இப்போ துலாமில் இருக்கிறதுனால அது 28 டிகிரியில் இருந்தாலும் இவருக்கு சுக்கிரனுடைய குணம் இருக்குது, இல்லை செவ்வாயினுடைய குணமும் கலந்துருக்குது, இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அது துல்லியமானது அல்ல. அப்போ தான் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கிறது, இந்த பாவமுனை புள்ளி அப்படின்னு இருக்கு இல்லையா, பாவமுனை புள்ளி இருக்கு இல்லையா, அந்த பாவமுனை புள்ளியை இன்னும் துல்லியமாக கணக்கீடு செய்ய வேண்டும். அந்த இதில் தான் நம்ம இப்போ கேபி சிஸ்டத்துக்கு வந்துடுறோம். இது சாஃப்ட்வேர் இல்லாமல் செய்ய முடியாது. அப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அந்த 27 டிகிரி சொல்கிறோம் இல்லையா, துலாமில் இருக்கக்கூடிய 27 டிகிரி அப்படிங்கிறது எந்த நட்சத்திரத்தில் அமையுது அப்படின்னு பார்க்கணும். எந்த நட்சத்திரத்தில் அமையுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா, அப்போ அங்கே என்ன வரும் அப்படின்னோம்னா, சப்போஸ் இப்போ துலா லக்கினம் 27 டிகிரி அப்படின்னு வச்சுக்கோங்க. துலா லக்கினம் 27 டிகிரிக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அங்கே விசாக நட்சத்திரம் வந்துடும். விசாக நட்சத்திரம் வந்துடும். இப்போது இந்த ராசிக்கு உரிய அதிபதி யார்? சுக்கிரன். சுக்கிரன் அந்த ராசிக்கு உரிய அந்த இடத்துக்குரியவர் சுக்கிரன். இப்போ பாரம்பரியத்தில் இவருக்கு லக்னாதிபதி சுக்கிரன் என்று தான் நாம் கணக்கீடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ பாருங்கள், அது எந்த நட்சத்திரத்தில் அந்த லக்னம் அமைஞ்சிருக்கு? விசாக நட்சத்திரத்தில் அமைஞ்சிருக்கு. சரி, அப்போ விசாக நட்சத்திரத்துக்குரிய கிரகம் எது அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னு பார்த்தோம்னா அது குரு என்று வரும். விசாக நட்சத்திரத்துக்கு குரு என்று வரும். சரி, இப்போ குருவுக்கு 3 நட்சத்திரம் இருக்குங்களா, அதில் விசாக நட்சத்திரமும் ஒன்று. அப்போ இவருக்கு நட்சத்திர அதிபதி யார்? குரு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சுக்கிரனுடைய குணாதிசயங்கள் என்பதை விட இந்த அது நின்ற இடத்தினுடைய நட்சத்திரத்துக்கு அதிபதியாகிய குருவனுடைய குணாதிசயங்கள் இவருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சில பழைய ரொம்ப காலத்து ஜோதிடர்கள் அப்படி சொல்லுவாங்க. அப்போ இப்போ இந்த இடத்துல என்ன வருது பாருங்கள், ஒன்று பக்கத்து ராசியை அப்படி பார்க்குறாங்க, இது அகல விழுகிறது. ஆனால் ஒருத்தர் என்ன பார்க்குறாரு, அந்த 27 டிகிரியில் ஆழ விழுகிறது, உள்ளே போய் பார்க்குறாரு. இது எந்த நட்சத்திரத்துக்குள்ளே இருக்குன்னு பார்த்து குருன்னு பார்க்குறாரு. குருவனுடைய குணாதிசயம் இருக்கும் அப்படின்னு போயிடுறாரு. இப்போ அதுக்குள்ளே போயிட்ட பிறகு குருன்னா குரு மட்டும்தான் நிற்கிது. அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துக்குரியது சுக்கிரன், அந்த நட்சத்திர அதிபதி குரு, சுக்கிரனுடைய குணமும் குருவனுடைய குணமும் இருக்கும்னு ஒருத்தர் சொல்லுவார். ஒருத்தர் அகலமாக பார்க்குறவர் சுக்கிரனுடைய குணமும் செவ்வாயினுடைய குணமும் இருக்கும் இப்படின்னு சொல்லுவார். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து அடித்து விடுற மாதிரி தான் இருக்குது. அப்போ அதனால் இந்த லக்கின அதிபதியினுடைய குணம் இவருக்கு இருக்கும்னு முழுக்க நம்ம பார்த்தோம்னா அது முழுக்க அதில் இருக்காது. சரி, இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம், அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, விசாக நட்சத்திரத்தில் இருக்குது. விசாக நட்சத்திரத்துக்கு உரிய கிரகம் குரு. சரி, இப்போது அந்த விசாக நட்சத்திரத்தில் அதை என்ன பண்ணுறது, அது இருக்கக்கூடிய டிகிரியை அந்த விசாக நட்சத்திரத்துக்குள்ளே எப்போ நுழைஞ்சது, விசாக நட்சத்திரத்துக்குள்ளே எப்போ நுழைஞ்சது, அந்த விசாக நட்சத்திரம் எவ்வளவு டிகிரி இருக்குது? ஒரு நட்சத்திரங்கிறது 13 டிகிரி இருக்கு இல்லையா, 13.3 டிகிரி இருக்குது.
அதில் எத்தனை எங்கே இருக்குது? அப்போ என்ன பண்ணணும், இந்த 13.3 டிகிரி இருக்கு இல்லையா, அதை 9 கிரகங்களுக்கும் நாம் பிரிக்கணும். 9 கிரகங்களுக்கு பிரிக்கணும். எதை? இந்த 13.3 டிகிரியை 9ஆக பிரிக்கணும். 9ஆக பிரிக்கிறது எப்படி? 9 சமபாகமாக பிரிக்கலாமா அப்படின்னு அப்படியும் பிரிக்கக்கூடாது. எப்படி பிரிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த 13.3 டிகிரி அந்த 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 பாகத்தை எப்படி பிரிக்கணும்? 120ஆல் வகுத்தரணும். ஏன்னு கேட்டால், மொத்தமாக இப்போ 9 கோள்களினுடைய திசை காலங்களெல்லாம் கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும்? 120 வரும். இந்த திசை காலங்கள் இருக்கு இல்லையா, அந்த காலத்துக்கு தகுந்தாற் போல் அதை பிரிக்கணும். அப்போ 120ஆல் வகுத்துட்டிங்கன்னா அதில் ஒரு பாகம் வந்துடும். ஒரு பாகம் வந்த உடனே இப்போ என்ன இது, இந்த இதில் அந்த விசாக நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கும்போது குரு இருக்குமல்லவா, அப்போ குருவுக்கு எத்தனை வருஷம்? 16 வருஷம். அந்த 13.3 டிகிரி 120ஆல் வகுத்து இந்த குருவுக்கு என்ன பண்ணிடணும்? 16ஆல் பெருக்கிங்கன்னா அந்த இடம் குரு வரும். அதுக்கு அடுத்து போயிட்டிங்கன்னா சனி வந்துடும். சனி அங்கே 19 வருஷம். அப்போ 19 பாகம் அப்படி வரணும். அதுக்கு அடுத்தது இந்த குருக்கு அடுத்து சனி வந்துடும். சனிக்கு அடுத்து புதன் வந்துடும் 17. புதனுக்கு அடுத்து கேது வந்துடும். இப்படி அந்த மாதிரி பிரிக்கணும். எதை? இந்த 13.3 டிகிரியை 120ஆல் வகுத்து இந்தந்த திசைகளுக்குரிய பாகங்கள் அளவுக்கு அதை அப்படியே பிரித்து 9 பாகமாக பிரித்து இந்த லக்கினம் அமைந்த புள்ளி அந்த நேரம் எந்த கிரகத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு பேர் உபநட்சத்திரம்னு பேர். ஒரு நட்சத்திரத்தை பார்த்துட்டோம். நட்சத்திர அதிபதி என்பது இப்போ குருன்னு வந்துருச்சு. அந்த டிகிரி இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய உபநட்சத்திரங்கிறது அந்த அந்த நட்சத்திரத்தை 9ஆக பிரித்து அதில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வித்தியாசமாக அது புதன்னு வரும் அப்படின்னு வச்சுங்க. புதன்னு வரும்னு வச்சுங்க. அப்போ இது உப அதிபதி புதன். இப்போ பாருங்கள், முதல்ல லக்கின புள்ளி கண்டுபிடிக்கிறோம். லக்கின புள்ளியை கண்டுபிடிக்கிறதுக்கு லாட்டிடியூடு லாண்டிடியூடு ஊர் பிறந்த இடத்த வச்சு, அப்புறம் பிறந்த நேரத்தை வச்சு சரியான அந்த அதாவது பிறந்த நேரம், பிறந்த ஊர், லாங்கிடியூட் லாட்டிடியூட் எல்லாத்தையும் வச்சு அந்த புள்ளியை கண்டுபிடிச்சிடும். புள்ளியை கண்டுபிடிச்ச பிறகு அங்கு அந்த ராசி அதிபதி சுக்கிரனாக இருக்குது. அந்த அதுக்குரிய நட்சத்திரம் என்பது குருவாக இருக்கிறது. நட்சத்திர அதிபதி குருவாக இருக்கிறது. அந்த உபநட்சத்திரம் என்பது புதனாக இருக்கிறது. சரி, இப்போ இதோடு நிறுத்திக்கலாமா அப்படின்னு சொன்னோம்னா, அந்த புதன் வருது இல்லையா, அப்போ அது என்ன பண்ணும்? 13 டிகிரியை 120ஆல் வகுத்து அதை 17ஆல் பெருக்கி அந்த இடத்த வச்சுட்டோம் இல்லையா, அது உப அதிபதி வந்துடுச்சு இல்லையா, அந்த இடத்த ஒரு 9ஆல் என்ன பண்ணணும்? பிரிக்கணும். எப்படி? அந்த இடத்த 120ஆல் வகுத்து திரும்பி அதே மாதிரி பிரித்து எடுத்தோம்னா அந்த எது எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்க்கணும். அதுக்கு பேர் உப அதிபதி என்று வரும். அப்படி வரும்போது இப்போ அது வித்தியாசமாக சனின்னு வருதுன்னு வச்சுங்க. இப்போது ஒரு லக்கின புள்ளியை கண்டுபிடித்து விட்டோம். அந்த லக்கின புள்ளியில் நட்சத்திர அதிபதி 1, உபநட்சத்திர அதிபதி 1, உப நட்சத்திர அதிபதி 1 என்று 3 கிரகங்கள் வருகிறது. இந்த சுக்கிரன் என்ற குணத்தை விட இந்த 3னுடைய குணங்கள் தான், இந்த 3 கிரகங்கள் இருக்கு இல்லையா, இந்த குணங்கள் தான் அந்த ஒரு தனி மனிதனுடைய லக்கினத்துக்கு அது ஒரு பொருந்தி வரக்கூடியதாக இருக்கும். இதை வைத்துத்தான் அவருடைய குணாதிசயங்களை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அப்போ இப்போ இந்த இடத்துல என்ன புரியுது நமக்கு? அகல உழுவதை விட ஆழ உழுவது சிறந்ததுன்னு நம்ம அந்த காலத்தில் பழமொழி படிச்சிருக்கோம் இல்லையா. அதன் அடிப்படையில் இப்போ என்ன வருது? இது ஆழமாக போகிறோம். எந்த இடத்த? அந்த பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த பாவ முனை புள்ளி, லக்கின பாவ புள்ளியை ஆழமாக உள்ளே போய் பார்க்கும்போது குரு புதன் சனி வருது.
இந்த 3ல் இப்போ 3ஐயும் வச்சு தான் பார்க்கணுங்கிறது தான் விதியாக இருந்தாலும் இந்த 3ல் இது எல்லாத்தையும் இந்த எல்லா குணாதிசயங்களும் நம்ம எப்படி எடுக்கிறது, இதில் எது அவருக்கு பிரதானமாக வெளிப்படும்? இந்த 3னுடைய குணமும் இருக்கும், ஆனால் அவர் எதை பிரதிபலிப்பார், எதை வெளிப்படுத்துவார், வாழ்க்கையில் எதை அதிகமாக அவர் நடைமுறைப்படுத்துவார், எது வெளியில் தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த உப அதிபதின்னு சொல்கிற பார்த்திங்களா புதன், அந்த புதனுடைய கேரக்டர் தான் அவருக்கு இருக்கும். அப்போ இப்போ பாருங்கள், பாரம்பரியத்தில் சுக்கிரனுடைய கேரக்டர் சொல்கிறாங்க, ரொம்ப ஓரமாக வந்துடுச்சுன்னா செவ்வாய் கேரக்டர் சேர்த்துக்கிறாங்க. இப்போ இங்கே என்ன சொல்கிறோம், புதனுடைய கேரக்டர் தான் அவர் அதிகமாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக இந்த புள்ளியை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அவர்கிட்ட இவர் எப்பயுமே ஒரே நிலையில் இருக்க மாட்டார், இவர் ரெட்டத்தன்மையில் தான் இருப்பார். ஏன்னா புதன் ரெட்டத்தன்மை வாய்ந்த கிரகம் இல்லை. இவர் இப்போ ஒன்று பேசுவார், அப்போ ஒன்று பேசுவாருங்க. ஆமாங்க, அப்படித்தாங்க பேசுவார். முதல்ல ஆமாம் சரியும்பார், அப்புறம் வேணாம்பார், இதை செய்யலாமா அதை செய்யலாமாரு, எல்லாத்துலேயுமே ரெட்டத்தன்மையாகவே இருந்துக்கிட்டே இருப்பாருங்க அப்படின்னு சொன்னான். ஆமாங்க, இவர் ஒரு பெரிய ஒரு குழப்பவாதி அப்படின்னு சொல்லிடுவேன், ரெட்டத்தன்மை. ரைட்டா? இதே சந்திரன் வந்துடுச்சுன்னு சொன்னால் என்ன பண்ணுவான், இவர் அடிக்கடி மாறிக்கிட்டே இருப்பாருங்க. நிமிஷத்துக்கு ஒன்று பேசுவாருங்க, நிமிஷத்துக்கு ஒன்று பேசுவார், நேரத்துக்கு ஒன்று அப்படிங்கிறவர் சனியாக சந்திரன் ஆயிடுவார். ஆனால் இவர் எப்படி இருப்பார், புதன் எப்படி இருப்பார், ரெட்டையாக இருப்பார், 2 இருப்பார். இதுவா அதுவா, இதுவா அதுவா, அப்படி குழப்பத்தில் இருப்பார் அப்படின்னு சொன்னோம்னா கரெக்டாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த புதனுடைய ஒவ்வொரு இதுவும் இவர்கிட்ட அதிகமாக இருக்கும். ஆக ஒரு லக்கணம் என்பதை கண்டுபிடித்து அதில் இருக்கக்கூடிய உபநட்சத்திரத்தை கண்டுபிடித்து அந்த உபநட்சத்திர அதிபதி தான் இவருக்கு முக்கியமாக இவருடைய குணாதிசயங்களை நிர்ணயம் செய்யக்கூடியவராக இருப்பார். இவருடைய வாழ்க்கை என்பது இந்த புதன் என்பதை அடிப்படையாக கொண்டு தான் நடக்கும். சரி, அந்த புதன் அடிப்படையாக கொண்டு நடக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அப்படியே புதன் எப்படி பார்க்கறது அப்படிங்கிறப்ப இதில் இந்த புதன் இங்கே உப நட்சத்திரமாக வந்திருக்கு இல்லையா. இப்போ இதே புதன் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நம்ம இந்த 12 ராசியில் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும், எந்த பாவத்தில் இருக்குதுன்னு பார்ப்போம். அதில் பார்க்குறது மட்டும் இல்லை. இப்போ 5ஆம் இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த லக்கணத்துலேருந்து 5ஆம் இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, உடனே லக்கணத்துலேருந்து 5ஆம் இடம் இருக்குது அப்படின்னு. இப்போ லக்கணத்தையே நம்ம உள்ளே போயிட்டோம். இந்த லக்கணத்துலேருந்து 5ஆம் இடத்துல இருந்தாலும் அங்கேயும் போய் அந்த புதனுக்கு என்ன பார்க்கணும்னா இந்த புதன் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, அப்போ அந்த புதன் நின்ற நட்சத்திரம் என்ன, அந்த நட்சத்திரத்துக்குரிய கிரகம் எது அப்படின்னு ஒன்று பார்க்கணும். அதை 9ஆக பிரித்து அதுக்கு உபநட்சத்திரம் எது அப்படின்னு பார்க்கணும். பார்த்தோம்னா இந்த புதன் அந்த நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2க்கும் உரிய ஒரு பலன்கள் எல்லாத்தையும் சேர்த்து தான் அதை கணக்கீடு பண்ணணும். அப்போ இப்போ ஒவ்வொரு லக்கண புள்ளியையும் என்ன பண்ணணும், நம்ம இப்படி 3ஆக பிரிக்கணும். எப்படி, நின்ற நட்சத்திரம், உபநட்சத்திரம், உப நட்சத்திரம். அதே போல் 2ஆம் பாவத்தில் 2ஆம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டோம், மொத்தமாக சொல்லிடக்கூடாது. 2ஆம் பாவ முனை புள்ளி எது, அந்த புள்ளியை நம்ம என்ன பண்ணணும், நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் அப்படின்னு பிரிக்கணும். அதே போல் 12 பாவங்களையும் பிரித்து பார்க்கணும். அப்போ 12 பாவத்துக்கும் ஒவ்வொரு பாவத்து லக்கண புள்ளி போட்ட மாதிரி 12 பாவத்துக்கும் அந்த நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் உப நட்சத்திரத்தை கால்குலேட் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டும். இப்படி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ பாருங்கள், இந்த லக்கணத்தில் இப்போ உபநட்சத்திரம் புதன் வந்துச்சு பார்த்தீங்களா, இதே மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கும் உள்ளே போய் பார்க்கும்போது இதே புதன் வேறு எங்கேயாவது வருதான்னு பார்க்கணும். வேறு எங்கேயாவது வருதான்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணோம், ஒரு இடத்துக்கு 3 போட்டிருக்கோமா, நட்சத்திராதிபதி உபநட்சத்திராதிபதி உப நட்சத்திரம். இப்போ 12க்கும் போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அப்போ 3 12 36 இடம் வரும். இந்த 36 இடத்துல 12 உபநட்சத்திரம் வந்துடும் இல்லையா, உபநட்சத்திரமே 12 இடத்துல வரும் இல்லையா. இப்போ இதே இங்கே லக்கணத்தில் வந்த புதன் 5ஆம் இடத்துலையும் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ
இங்கே லக்னாதிபதியும் புதன் தான், 5ஆம் அதிபதியும் புதன் தாங்க. ஆனால் அந்த இப்போ துலாம்னா அந்த 5க்குரிய கிரகம் வந்து சனி, பொதுவாக அந்த இடத்துக்குரியவன் கும்பமாக இருக்கும், அது சனியாக இருக்கும். ஆனால் அங்கேயும் உள்ளே போய் பார்த்தா புதனே வருதுன்னு வச்சுக்கோங்க, வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 1ஆம் பாவம் 5ஆம் பாவம் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. இதே மாதிரி 9ஆம் பாவத்துலையும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 1, 5, 9 3 பாவத்துக்கும் இந்த புதன் தான் அதிபதியாக இருப்பார் அப்படின்னு வந்துடும். பொதுவாக இந்த 1ஆம் பாவத்துக்கும் 7ஆம் பாவத்துக்கும் ஒரே அதிபதி வரக்கூடியது நமது சவுத் இந்தியாவில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் பெரும்பாலும் அப்படி வரும். நார்த் இந்தியாவில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அப்படி வர்றதில்லை. அது அப்போ எதை அது வந்து இந்த லாஞ்சிடியூடை பொறுத்து மாறுது. சவுத் இந்தியாவில் பிறக்கிற குழந்தைகளுக்கு எப்பயுமே இந்த 1ஆம் பாவமும் 7ஆம் பாவமும் ஒரே மாதிரியாக வரக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது. இது ஜோதிட அனுபவத்தில் சொல்லக்கூடியதாக இருக்குது. சரி, ஆக அப்போ இந்த மாதிரி இப்போது ஒவ்வொரு 12 அந்த லக்கினம் என்ற புள்ளியிலிருந்து 12 பாவங்களையும் அதை 3 பிரித்து எடுத்து அந்த 12 பாவ முனைகளுக்கும் நின்ற நட்சத்திரம், உபநட்சத்திரம், உப நட்சத்திரம் கணக்கீடு செய்து வச்சுக்கணும். வச்சுக்கிட்ட பிறகு தான் நாம் 12 பாவங்களை பற்றி பார்க்கணும். இப்போ 12 இப்போ ஒவ்வொரு பாவமும் என்ன செய்யும், அது எதை சார்ந்தது அப்படின்னு நம்ம இப்போ ஒன்றே நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது மொட்டையாக அந்த இடத்துல இருக்கிற கிரகம்னு பார்த்துடக்கூடாது, அந்த இடத்துக்கு உரியவன் அப்படின்னு பார்த்துடக்கூடாது. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உபநட்சத்திரம். இப்போ இந்த இதில் இந்த லக்கின புள்ளியில் அந்த குரு புதன் சனி சொன்னோம் இல்லையா, இதில் 3ஐயும் பார்க்கறது பதிலாக இந்த உபநட்சத்திரம் என்பதை நாம் முக்கியமாக பார்த்தால் அது சரியாக வரும். அப்போ நாம் இந்த ஜாதகம் என்பதை அந்த உபநட்சத்திரம் என்ற கணக்கீடு கொண்டு பார்க்கும் பொழுது துல்லியமாக கணக்கீடு செய்ய முடிகிறது. இப்போது சில இடங்களில் ரொம்ப அப்போ உபநட்சத்திரத்தில் வச்சு பார்க்கும்போதும் இன்னும் ரொம்ப நுணுக்கமாக சில விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னால் உபநட்சத்திரத்துக்கு போகலாம். அந்தளவுக்கு தேவையில்லை. இந்த உபநட்சத்திரத்திலேயே மேக்சிமம் அந்த பலன்கள் வந்துவிடும். உப நட்சத்திரங்கிறது வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடில் ஏதாவது ஒரு காரியம் செய்யணும். அப்போ இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ளே ஏதோ ஒன்று ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப சென்சிட்டிவாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா உப நட்சத்திரத்துக்குள்ளே போய் பார்க்கலாம். அந்தளவுக்கெல்லாம் நம்ம நேரத்துக்கு நேரம் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிற அளவுக்கெல்லாம் யாரும் நம்ம ஜோசியத்தை வரப்போகிறது இல்லை. அந்த உப நட்சத்திரங்கிறது எப்போ கணக்கீடுக்கு வரும்னா, இப்போ ஒரு மந்திரி ராஜா இருக்கார், அவர் ஒரு அரசவை ஜோதிடர் வச்சுருக்காரு. அவர் இந்த காலையில் 9 மணிக்கு என்ன செய்யணும், 10 மணிக்கு என்ன செய்யணும் இப்படின்னு கணக்கு போட்டு சொல்லணும்னு சொன்னோம்னா அங்கே உப நட்சத்திரத்துக்கு உள்ளே போய் பார்க்கலாம். இப்போது என்னிடம் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேரில் இந்த உப நட்சத்திரம் கணக்கீடு செய்து இல்லையா, அதையும் தாண்டி அதையும் 9ஆக பிரித்து உப நட்சத்திரம் என்பதையும் கணக்கீடு செய்து காட்டுகிறது. ஆனால் அதை நம்ம ப்ராக்டிக்கலில் எடுத்துக்கிறதே இல்லை, அதை பெரும்பாலும் எடுத்துக்கிறது இல்லை. அப்போ இந்த உப நட்சத்திரம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஆழமாக போகிறோம். உபநட்சத்திரம் என்பது தான் நம்ம இதில் முக்கியமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இப்போ அப்படி போட்டுறோம் இல்லையா, இப்படி முதல்ல லக்கின புள்ளியை கண்டுபிடிச்சிட்டோம், பாவ முனையை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கண்டுபிடிச்ச பிறகு அந்த லக்கினத்துக்கு உரிய அவருடைய குணாதிசயங்களை எல்லாம் கண்டுபிடிச்சிடுறோம். அதன் பிறகு இந்த லக்கினம் என்பதை 1ன்னு வச்சுக்கிறோம். வச்சுட்டு 12 பாவங்கள் இருக்கிறது அல்லவா, இதை என்ன பண்ணிடுறோம், நாம் 2 பிரிவாக பிரிக்கிறோம். ஒன்று அகம் சார்ந்த பாவங்கள், இன்னொன்று புறம் சார்ந்த பாவங்கள். இப்போ அகம் சார்ந்த பாவங்கள்ங்கிறது என்னென்ன, இந்த லக்கினம்ங்கிறது 1, 3, 5, 7, 9, 11 இதெல்லாம் அகம் சார்ந்த பாவங்கள். பாவங்கள்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் பாவ முனைகள் அப்படின்னு வைக்கணும். வெறும் பாவங்கள்னு சொல்லிட்டோம்னா மேலோட்டமாக பார்க்குறோம். ஒவ்வொன்றும் பாவ முனைகள் அப்படின்னு பாருங்கள். ரைட். புறம் சார்ந்த பாவங்கள்னால் 2, 4, 6, 8, 10, 12 என்று இதை நம்ம வந்து 2ஆக பிரிச்சுக்கிறோம்.
இந்த ரெண்டாக பிரிச்சிட்டாலும் இந்த 12 பாவங்களை நமது முன்னோர்கள் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தர்மம், கர்மம், காமம், மோட்சம் இப்படின்னு பிரிச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே நம்ம வாழ்வியலில் இருக்கக்கூடிய நடைமுறை வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு இருக்குது. இதை நம்ம தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா, இது வடமொழி சொல், தர்மம், கர்மம், காமம், மோட்சங்கிறது. ஆனால் நம்ம தமிழில் அதுக்கு என்ன எப்படி அதை பெயர் கொடுத்துருக்காங்கன்னா, அறம், பொருள், இன்பம், வீடு என்று 4ஆக நமக்கு தமிழில் சொல்லியிருப்பாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இந்த 12 பாவங்களையும் இப்படி நம்ம பிரிச்சுக்கலாங்க. இப்போ அறம் அப்படின்னு சொன்னால், தர்மம் அல்லது அறம் அப்படின்னு சொன்னால் எந்தெந்த பாவங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படி சொன்னீங்கன்னா, 1, 5, 9 இந்த 3ம் என்ன தர்மம் சார்ந்த, அறம் சார்ந்த பாவங்கள் என்று சொல்லலாம். இப்போ இந்த 3 பிரிக்கிறதுக்கு பேர் தான் திரிகோண பாவங்கள்னு சொல்லுவோம். திரிகோணம் அப்படிங்கன்னா 3. இப்போ திரிகோண பாவங்கள்னு சொன்னால் 3 பிரிக்கிறது. இதை 3 இந்த 12ஐ 3 பிரித்து நாம் அதை புரிந்து கொள்வதற்காக, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம ஜோதிடம் பார்க்க முடியும், பார்க்கும்போது பலன் சொல்ல முடியும். இப்போ எதை சார்ந்து பலன் சொல்வது அப்படிங்கிறது, இது இந்த திரிகோண பாவங்களினுடைய குணாதிசயங்கள் தெரியலன்னா நம்ம பலன் சொல்ல முடியாது. இது ரொம்ப 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 முக்கியமான இடம். இந்த இடத்துல 12 பாவங்கள் என்று சொன்னாலும் அதில் திரிகோண பாவங்கள், அதில் 1, 5, 9, 2, 6, 10, 3, 7, 11, 4, 8, 12ன்னு பிரிக்கிறோம். இப்போ 1, 5, 9ங்கிறது எப்படி இருந்துச்சு? 1லேருந்து என்னங்க 1, 2, 3, 4, 5, அதுலேருந்து 5வது பாவம் அது அங்கே வந்துடும். 5லேருந்து எண்ணி பாருங்கள், 5, 6, 7, 8, 9. அப்போ 1லேருந்து 5, 5லேருந்து 9. இப்போ 2ன்னு வச்சுக்கோங்களேன். 2ன்னு சொன்னோம்னா 2லேருந்து 5 எண்ணி பாருங்கள். 2, 3, 4, 5, 6. 2, 3, 4, 5, 6. அப்போ 5வது பாவம் 6 வந்துடுதா? 6லேருந்து எண்ணிங்கன்னா 10 வந்துடுதா? அப்போ ஒரு பாவத்திலிருந்து அதனுடைய 5வது பாவம் இருக்குது இல்லையா, அது திரிகோண பாவம் அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்போ 1, 5, 9ங்கிறது ஒரு திரிகோண பாவம். அதே போல் அந்த ஒற்றைப்படையில் 3, 7, 11ங்கிறது ஒரு திரிகோண பாவமாக இருக்கும். சரி, 2, 6, 10ங்கிறது ஒரு திரிகோண பாவம். 4, 8, 12 அப்படிங்கிறது ஒரு திரிகோண பாவம். இதனாலையும் இப்போ 1, 5, 9ங்கிறது அறம் சார்ந்த பாவம், தர்மம் சார்ந்த பாவம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அப்போ இங்கே பாருங்கள், இந்த 1, 5, 9 முழுவதும் அறம் சார்ந்திருக்கும், தர்மம் சார்ந்திருக்கும். 1ங்கிறது ஆன்மா, 5ங்கிறது பார்த்திங்கன்னா இயற்கை சார்ந்தது, கலை சார்ந்தது, தியானம், மெடிடேஷன், இந்த மாதிரி இது எல்லாமே 5ல் வந்துடும். 9ங்கிறது இறை, அருள், பக்தி, யோகம், அந்த மாதிரி இதெல்லாமே இதில் வரும். 1, 5, 9ல் வரும். அப்போ இந்த 1, 5, 9ங்கிறது தர்மம் சார்ந்த, அறம் சார்ந்த பாவங்கள். அப்போ ஒரு ஜாதகத்தை போட்டோன்னே இந்த 1, 5, 9 நிறைய இடங்கள் இருக்குதுன்னு சொன்னோம்னா அந்த மனுஷன் எப்படி இருப்பான்? அறம் சார்ந்து இருப்பான், தர்மம் சார்ந்து இருப்பான், இப்படின்னு நம்ம ஒரு யூகம் பண்ணிக்கலாம் பொதுப்படையாக. அடுத்தது இந்த 2, 6, 10 அப்படிங்கிறது கர்மம் என்று சொல்கிறோம். அது தர்மம், இது கர்மம். கர்மம்னா செயல் செய்கிறது, கர்மம் அப்படின்னா செயல். இப்போ கர்மம் இங்கிட்டு பொருள்னு வருது, அறம், அடுத்தது பொருள். கர்மம் பொருள் சார்ந்தது 2, 6, 10. அப்போ 2, 6, 10ன்னா அவன் உழைத்து சம்பாதிக்கக்கூடியது, இந்த பொருள் ஈட்டக்கூடியது, வேலைக்கு போகிறது, வியாபாரம் பண்ணுறது, தொழில் செய்கிறது, இது எல்லாமே இந்த 2, 6, 10ல் வரும். அப்போ 1 தர்மம், 2வது கர்மம் அல்லது பொருள் அப்படிங்கிறது 2, 6, 10. அடுத்தது காமம் அல்லது இன்பம் அப்படிங்கிறது 3, 7, 11. 3, 7, 11. அப்போ அந்த 3, 7, 11ங்கிறது அது அனுபவம் அப்படிங்கிற மாதிரி வரும். அனுபவம் அப்படிங்கிற மாதிரி வரும். அப்போ இந்த 3, 7, 11 இல்லைன்னா அனுபவிக்கிறது அப்படிங்கிறது. 1, 5, 9னா அவன் அகம் அப்படிங்கிறதுல முழுசாக அப்படியே இருப்பான்.
இந்த 3 7 11 தான் என்ன பண்ணுவான், அகம் புறம் பேலன்ஸ்டாக என்ன பண்ணுவான், அதை அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். காமம் இன்பம் அப்படின்னு வரும். இந்த 4 8 12ங்கிறது மோட்சம் அல்லது வீடு. வீடுனா வீடு பேர். அப்போ 4 8 12ங்கிறது இது கடைசியாக வருது. இது என்ன அது? அப்போ 4 8 12 தான் மோட்சம்னு சொல்கிறோம், வீடு பேருன்னு சொல்கிறோமே. அப்போ அது ரொம்ப நல்ல பாவமோ இந்த 4 8 12 அப்படி. ஆனால் நம்ம இங்கே அடுத்து நம்ம ஜோதிடம் பார்க்க போகும்போது சொல்லுவோம், இந்த 4 8 12 தான் இருக்கிறதுலேயே மோசம்னு சொல்லுவோம். இப்போ பொதுவாக இந்த 4ல் எது ஒரு வாழ்க்கை, ஒரு மனிதன் வாழ்கிறதுக்கு வாழ்க்கையில் இந்த 3 4 திரிகோணத்தில் எது சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு நீங்களே யூகிச்சு பாருங்கள். உங்களுக்கு என்ன யூகம் வருதுன்னு பார்ப்போம். யூகிச்சு பாருங்கள். என்னையை பொறுத்தளவில் இதில் 3 7 11 இருக்குது பாருங்கள், அதுதாங்க வாழ்க்கைக்கு மிகச்சிறந்த பாவங்கள் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்குவேன். ஆனால் ஜோதிடர்கள் இப்போ எனக்கு சொல்லிக் கொடுத்த குருநாதரே என்ன சொல்லுவார்னா 2 6 10 தான் மிகச்சிறந்ததுன்னு சொல்லுவார். ஏன்னு கேட்டால் இன்றைக்கி மக்கள் வந்து பொருளாதாரம் பொருளை வச்சு தானே வாழ்க்கை அப்படின்னு சொல்லி 2 6 10ன்னு சொல்லுவார். இல்லை, 3 7 11 தான் சிறந்ததாக இருக்கும். 2 6 10ங்கிறது வந்து அது வெறும் பொருளாதாரமாக புறமாகவே இருக்கும். இங்கே வந்து அகம் புறம் பேலன்ஸ்டாக இருக்கிறது 3 7 11 இருக்கும். 1 5 9னா அவர் சும்மா உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே அமைதியாக தியானம் பண்ணிக்கிட்டு இப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டு அப்படியே இருப்பார். அந்த மாதிரி ஆயிரும், சோம்பேறி ஆயிரும். இந்த 4 8 12ங்கிறது என்ன தெரியுங்களா? 4 8 12 இந்த இருக்கக்கூடிய கர்ம வினையெல்லாம் கழிக்கிறதுக்கான அத்தனை வேலையும் நடக்கும். எல்லா துன்பமும் வரும், உடம்புல நோய் வந்துடும், பிரச்சனை வரும், கடை வரும், தொல்லை வரும், போலீஸ் கேஸ் வரும், அது வரும், அதாவது வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ ஒட்டு மொத்தமும் இதில் 4 8 12 தான் வரும். அப்போ அதைத்தானே சார் மோட்சம் வீடு பேருன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது ஜோதிடத்தில் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் அனுபவித்து இந்த கர்ம வினையெல்லாம் கழிச்சின்னா என்ன பண்ணிடலாம், வீடு பேர் அடையலாம் அப்படிங்கிறது வச்சுருக்காங்க. ரைட்டா? அப்போ இந்த கர்ம வினையை கழித்து வீடு பேர் அடையிறது. இப்போ நாம் மகரிஷி தத்துவத்தின்படி இந்த கர்ம வினையை துன்பம் அனுபவிக்காமலேயே கழிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, அப்படி தெரிஞ்சுக்கும் போது என்னாகும், இந்த 1 5 9 இதெல்லாம் என்ன பண்ணும், இடையில கலந்து வரும்போது இவர்கள் அதை செய்தால் என்ன பண்ணலாம், அந்த வழியிலையும் அடையலாம். இப்போது இது வந்து நமக்கு துன்பத்தை கொடுத்து அதை தூய்மை செய்யக்கூடிய பாவங்களாக இருக்குது. அப்போ இது மாதிரி தர்மம் கர்மம் காமம் மோட்சம் என்று இதை பிரிக்கின்றோம். அப்புறம் இதையே கேந்திரங்கள் என்றும் பிரிப்பாங்க. கேந்திரங்கள் என்று பிரிக்கிறதுனா 1 4 7 10ங்கிறது ஒரு கேந்திரம், 2 5 8 11ங்கிறது ஒரு கேந்திரம், 3 6 9 12ங்கிறது ஒரு கேந்திரம். இது எப்படின்னா 1 2 3 4 இந்த 4 நாளாக பிரிக்கிறது. 5 5ஆக பிரிக்கிறது வந்து திரியோணம், 4 நாளாக பிரிக்கிறதுங்கிறது கேந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த மாதிரி இது எல்லாத்தையும் பிரித்து அதை ஒரு பலன் சொல்வதற்கு உகந்த மாதிரி அதை பிரித்து முதல்ல தெரிந்து கொள்கிறோம். ஆக இந்த லக்கினத்தில் இருந்து 12 பாவங்கள் இவற்றை நாம் எடுத்து அதனுடைய ஆழமான தொடர்புகளை எல்லாம் கணித்து வைத்து கொண்ட பிறகுதான் நாம் என்ன பண்ணணும், பலன் பார்க்கவே ஆரம்பிக்கிறோம். அப்போ இந்த லக்கின பாவங்கிறது, அந்த லக்கின பாவ முனைங்கிறது இவ்வளவு முக்கியமானது என்பதை இன்று தெரிந்து கொள்வோம். இந்த லக்கின பாவம் எப்படி இருந்தால் எப்படி இருக்க வேண்டும், அது என்னென்ன பண்ணும், அது மற்ற பாவங்களோடு எப்படி தொடர்பு கொள்ளும் அப்படிங்கிற இந்த லக்கின பாவத்தினுடைய குணாதிசயங்களை நாம் முழுமையாக அடுத்த பகுதியிலே நாம் அதை சிந்திப்போம். இப்பொழுது இந்த லக்கின பாவ முனை அப்படிங்கிறத பற்றி இன்று நாம் தெரிந்து கொண்டோம், விளக்கமாக தெரிந்து கொண்டோம். அடுத்த பகுதியிலே லக்கின பாவத்தினுடைய ஒவ்வொரு தன்மைகளையும் நாம் விரிவாக பார்க்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.